வணக்கம். யாரும் எளிதா பார்க்க முடியாத ஒரு காணொளிய நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாருங்க. பச்சோந்தி தன்னுடைய முட்டைய எப்படி பாதுகாப்பா கொண்டு போய் வைக்குதுங்கிறத பார்க்கறதாங்க இந்த காணொளி. அதுக்கு முன்னாடி பச்சோந்திய பத்திய சுவாரஸ்யமான தகவல நம்ம தெரிஞ்சுக்கணும். பச்சோந்தி இயற்கையாவே தன்னுடைய நிறத்த அடிக்கடி மாத்தக்கூடிய தன்மை உடையது. அதுக்கு ஆபத்துக்கள் ரொம்ப அதிகங்க. ரொம்ப சாதுவான உயிரினம். ரொம்ப வேகமா ஓட முடியாது. காக்கா, கழுகு போன்ற பறவைகள் இத ஈஸியா கொத்தி தின்றும். அதனால அதோட நிறத்த அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தா தான், அதனால தப்பிக்க முடியும். பெரும்பாலும் மரத்திலேயே தான் வாழும். ஏதாவது இந்த மாரி முட்டை வைக்கிறதுக்கு கீழ இறங்கி வருங்க. மரத்தில வாழக்கூடிய பூச்சிகள புடிச்சு உண்ணக்கூடியது. சில பச்சோந்திகள் குட்டி டைரக்ட்டா போட்டுரும். சில பச்சோந்திகள் முட்டை வைக்கும். அதோட முட்டைய பாதுகாப்பா மண்ண குழி தோண்டி ஓட்ட போட்டு எலி மாரி உள்ள பெருசா வங்கு பறிச்சு, உள்ள போய் முட்டை வச்சுடும். அந்த முட்டைய பாதுகாப்பா மூடியும் வச்சுருங்க. முட்டை பறிச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துலேருந்து 9 மாசம் வரைக்கும் ஆகுங்க. இந்த பச்சோந்தியோட கண் பார்வை ரொம்ப ஆச்சரியமானது. அதோட கண்ண 2 கண்ணையும் தனித்தனியா அதனால இயக்க முடியுங்க. பச்சோந்தினால 360 டிகிரி நல்லா பார்க்க முடியுங்க. 2 கண்ணும் வேற வேற திசைய ஒரே நேரத்தில பார்க்க முடியுங்க. அதே மாரி அதோட நாக்கு ரொம்ப நீளமா போகுங்க. அதுக்கு தேவையான உணவ கரெக்ட்டா குறி பார்த்து வேகமா புடிக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, நம்ம அடுத்தது பார்க்க போறது எப்படி அது மண்ண பறிக்குதுங்கிறத நான் தெளிவா பார்க்கலாங்க. அப்படியே மொள்ள மொள்ளமா வெளியில ஈர மண்ண பொறிச்சு அப்படியே பெரிய பொந்தே பண்ணிருங்க அது. இப்போ ஆரம்பிக்க போகுது பாருங்க. ரொம்ப அருமையான, ரொம்ப அரிய வகை காணொளிய எனக்கு அனுப்பிச்ச திரு ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த காணொளியில இன்னும் சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.